ராம் நாராயண ராம். இந்த பூமியில் என்ன கிடைக்கிறது? நோய், துக்கம், கோபம், வேதனை, அடிகள் படிகள். நாம் அனைவரும் ஒரே பாதையின் பயணிகள். பாம்பு, மிருகங்கள், பறவைகள், பூனையாருக்கும் விடுதலை இல்லை. எல்லோருக்கும் ஒரே விதி. குழந்தை மெதுவாக முதியவராகிறது. இந்த பூமியில் துக்கம், வேதனை, துயரத்துடன் கூட மகிழ்ச்சி மற்றும் அமைதியும் உள்ளது. நாம் செய்யும் அனைத்தும் சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான். சிறிது மகிழ்ச்சி பெறுவதற்காக நாம் சிறிது நிலம் வாங்குகிறோம். ஆனால் அதற்காக எதையெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி காட்டுவது கடினம். ஆனால் இந்த மகிழ்ச்சி ஒரு மாயை மிகுந்தது. இது ஒரு சொறி காய்ச்சலின் அழுகையைப் போல் இருக்கிறது. இரவில் அது தொடங்கும் போது நாங்கள் அதை தீவிரமாக ஒடுக்குகிறோம். மற்ற எந்த மகிழ்ச்சியும் இதற்கு ஒப்பாக இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் அதில் இருந்து உப்பு கலந்த நீர் வெளியேறும்போது அது எரிச்சலாகி நாம் வேதனைக்குள் வீழ்கிறோம். அப்போதுதான் நாங்கள் சொல்கிறோம், ஒடிக்காமல் இருந்தால் நல்லதாக இருக்கும். இந்த உலகத்தில் எங்கு மகிழ்ச்சி தேடினாலும் அங்கே துக்கமும் கிடைக்கிறது. ஒரு சிறுவன் திடீரென்று இறந்து விடுகிறான். எல்லோரும் நினைக்கிறார்கள், ஒருவன் இறந்தாலும் என்ன, இன்னொருவன் உயிருடன் இருக்கிறான். இந்த நம்பிக்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம். நாம் வாழும்போது என்னென்ன செய்கிறோம்? வீடுகள் வாங்குகிறோம், ஆடைகள் வாங்குகிறோம். யாரும் எதையெல்லாம் செய்தாலும் அவர்கள் சாந்தமாக வாழ வேண்டும் என்பதைத்தான் நினைக்கிறார்கள். சாந்தி என்ற வார்த்தை உடலின் அனைத்து அணுக்களிலும் நிறைந்துள்ளது. அதன் உள்ளிருந்து முடிவற்ற சக்தியின் இசை வெளிப்படுகிறது. தந்தை மற்றும் மகன் இருவரும் நீரில் விழுந்து விடுகிறார்கள். மகன் தன் உயிரை காப்பாற்ற தந்தையை இறுக்கமாக பிடிக்கிறான். அவன் எவ்வளவு வலுவாக பிடிக்கிறானோ அவ்வளவு தந்தை மூழ்குகிறான். இறுதியில் இருவரும் மூழ்கி விடுகிறார்கள். நாம் மகிழ்ச்சி வேண்டும், அமைதி வேண்டும். ஆனால் நம்முடைய ஆசைகளுக்கு முடிவே இல்லை. அதனால் நமக்கு மகிழ்ச்சி கிடைப்பதில்லை. அதை பெற முடியாமல் இருந்தாலும் நாங்கள் எப்போதும் இந்த உடல் உணர்வுகளின் வழியாக அதை பெற முயற்சிக்கிறோம். ஆனால் எந்த பயனும் இல்லை. இது ஒரு ஓடிக்கையின் மகிழ்ச்சி. நம்மை விருந்துக்கு அழைத்தால் அங்கு உணவு உண்ண விருப்பமில்லாமல் போகலாம். ரசகுல்லா விண்மணம் கூட தாங்க முடியாது. அதை பார்க்கும் போதே வாந்தி வரும். ஆனால் மறுநாள் மீண்டும் அதை பருக விருப்பமாகிறது. சில நேரங்களில் வருகிற புறக்கணிப்பு ஒரு கணம் மட்டுமே இருக்கும், பின்னர் மறைந்து விடுகிறது. இப்போது நாம் நினைக்கலாம், இனி எதையும் பார்க்க விருப்பமில்லை என்று. ஆனால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் பசியோடு வருகிறோம். எவ்வளவு தின்னினாலும் அது நிறைவடைவதில்லை.